நீங்க உங்களை பார்க்குற விதத்தை மாத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சீக்கிரம் மாறி. எவ்வளோக்கு எவ்வளோ குறுகிய பார்வையில பார்க்குறீங்களோ அதுக்கு மேல உங்களால வளர முடியாது. உங்களை நீங்களே பெரிய ஆட்களா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரம் வளருவீங்கன்ற. ராஜரீக ஆசாரிய, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ராயல் பிரீஸ்ட்ஹுட். ராயல் ஃபேமிலி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பாருங்க. ராயல் ஃபேமிலி எப்படி இருக்காங்க. நம்மள அப்படி சொல்றாரு. நம்மளே தரித்திரமா பார்க்கறோம். நம்மளே வேஸ்டா பார்க்கறோம். நாங்களாம் எங்க கர்த்தர் பார்க்கறாரு. உன்னை எல்லாம் நான் எப்படி பார்க்கறேன் தெரியுமா? ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பார்க்கிறேன். நீங்க உங்களை பார்க்குற விதத்தை மாத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சீக்கிரம் மாறி. எவ்வளோக்கு எவ்வளோ குறுகிய பார்வையில பார்க்குறீங்களோ அதுக்கு மேல உங்களால வளர முடியாது. உங்களை நீங்களே பெரிய ஆட்களா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரம் வளருவீங்கன்ற. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்கள்னு சொன்னா ஐஸ்வர்யவான்களை போல சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். தரித்திர சிந்தையில் இருந்தீங்கன்னா வர்ற ஐஸ்வர்யம் கூட வராது. மனசு முதல்ல தாராளமாகணும். ஐஸ்வர்யம் எங்க வரணும்? மனசுல வரணும். ஐஸ்வர்யவான்களை போல பேசணும். அவ்வளவுதானே. அது ஆண்டவருக்கு பெரிய விஷயம் பேசுறவங்களை நான் பார்த்திருக்கிறேன். லட்சங்களை பெருசா பார்த்துட்டு இருந்த காலத்துல லட்சம் மேட்டர் இல்லைன்னு என்ன சுத்தி சிலர் பேசினதுனாலதான் இன்னைக்கு கர்த்தர் என்ன அந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்தி இருக்காருங்கிறேன். உங்களில் ஒருவனாய் இருந்தவன் தான் நானும். சரியா? ஆயிரங்களுக்கு கஷ்டப்பட்டிருந்த காலம் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் தளத்துல வந்திருக்கிறோம்னா காரணம் என்னன்னா, இது ஒரு மேட்டர்லன்னு பேசுற சில பேர் நம்மளை சுத்தி இருக்கணும். நம்மளை அப்படி பார்க்க வைக்கணும். நம்மளை அப்படி சிந்திக்க வைக்கணும். நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய பேச்சும் நம்மளை சுத்தி இருக்கிறவருடைய மனதில் சில தாக்கத்தை என்ன பண்ணணும்? ஏற்படுத்தணும். உங்கள்ட்ட ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வைங்க, நாங்க ஒரு வீடு கட்டலான்னு இருக்கிறோம் ஒரு 50 லட்சம் பட்ஜெட்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 50 லட்சம் தானா? ஒரு 1 கோடிக்கு பிளான் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். அப்படி சொல்ற ஆளா இருக்கணும் நீங்க. அதை விட்டு போட்டு பாத்துங்க. இப்படிதான் ஒருத்தர் ஆரம்பிச்சு கடன்ல போய் வீடே கட்ட முடியாம இன்னைக்கு எல்லாம் அப்படியே பாதியில நிக்குது. அவசரப்பட்டுறாதீங்க. இந்த மாதிரி விசுவாசத்தை குலைக்கிற விசுவாசிகள் இங்க இருக்க கூடாது. விசுவாசத்தை பலப்படுத்துறவங்களா இருக்கணும்.